அம்மா அப்பா எங்கம்மா ரொம்ப நேரம் காணோம்? தெரியாதுமா, காலைல இருந்து அவனுக்கு எனக்கு சண்டை. பின்னாடி கிணறாண்ட இருக்கானான்னு போய் பாரு. அம்மா அப்பா அங்க காணுமேம்மா. எனக்கு தெரியாது, போய் நல்லா தேடிப்பார். அன்சி, எதுக்கும் கிணறுக்குள்ள பாரு. அதையும் தாண்டி புனிதமானது. கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு ஐடியா கேக்குறேன்? எனக்கு மூளை இல்ல. ஏன் இல்ல? உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. வியாபாரத்தை கவனி. 5 ரூபா கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. தைரியமா சொல்லு. நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. பட்டு மாமிக்கு ஒரே ஜுரம். நேக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில 10 போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? பாருங்க எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா 10 கேட்டா போட்டுக்கல. நான் போட்ட 10ல ஜுரம் போயிருச்சா இல்லையா? ஜுரம் போயிடுத்துடா. நீ போட்ட 10 தான் போக மாட்டேங்கிறது. பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே? ஆளா குச்சிரு, நீ வாய் வைனா எரியுது. சொன்னாரு. சொன்னாருப்பா. ஒண்ணு இல்லப்பா, வாய் வயிறு எரியுது. பல்லு வலிக்குன்னு சொன்னாரு. ஆலங்குச்சில பல்லு வலிக்க சொன்னாரு. அவர் ஆலங்குச்சியில பல்லு தேய்க்க சொன்னா ஆனா குடிச்சிட்டு வந்து உட்காந்துக்கிறேன். துணி வெள்ளையாகிறதுக்கு போடுவாங்களே, அதை குடிச்சிட்டு உட்காந்துட்டு. என் பொண்ணு செவிடுங்கிறத உங்க ஃப்ரெண்டு காதுல போட்டீங்களா? என்ன டாக்டர் போட்டீங்களா? ஒரு வாரமா இவன் காதுல போட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், முடியலையாப்பா. இவன் காதுல வார்த்தையெல்லாம் போட முடியாது, குண்டு தான் போட முடியும். உன் பொண்ணு செவிடுங்கிறத நாங்க மறைக்க போறோம். இது குறைக்க போறீங்களா? ஆமா, ஒரு சைடு ஒண்ணு அப்படியே குறைக்க போறோம். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்கல்ல, பொய்டா மொய்யா. உன்னை விட சூப்பர் பிரம்மச்சாரி சொன்னா பள்ளிக்கு தெரியுதா? நீ அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி அவனையாவது இட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி போற. 16 குழந்தைங்க பிறகு போகுது. ஒவ்வொன்றும் நல்லபடியா படிச்சு காலேஜ் வரல போய் ஃபாரின் போறேன்னு அழுவான். நீ கண்ட கான்சுலேட் வாசல்ல காலங்காதால நிக்க போற. இது என் சாபம். சாபம் மாதிரி தெரியலையா? ஏதோ வாழ்த்து மாதிரி இருக்கு. என்ன பண்றது? நம்ம ஆர்ட் பீர் கோல்ட்பா. அண்ணே, என் அசிஸ்டன்ட் அடிப்பேன், உதப்பேன், காலால மிதிப்பேன். இத நான் உங்களுக்கு செய்ய முடியுமா? நீங்க அடிச்சுதான் ஜனங்க பாத்துருக்காங்க. நான் அடிச்சா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்கண்ணே. அவங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்கல. 10,000 ரூபாய் சம்பளம். அப்ப இந்த வேலை என்ன செய்ய போறீங்க? ஒரே நிமிஷம் கழட்டி கொடுத்து வந்துடுறேன். போங்க. சம்பளம் 10,000 தானே? 10,000 தான். மாசம் மாசம் தானே? மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. என்ன வேலை அண்ணே? கப்பல்ல எல்லாரும் ஏறி உட்காருவாங்களா? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா? திடீர்னு இன்ஜின்ல கோளாறானா நான் என்ன செய்யணும்? அதுவா சரியான பரவாயில்ல. தப்பி தவறி நடு கடல்ல நின்னு போச்சுன்னா நீங்க இறங்கி தள்ளணும். கடல்ல இறங்கி நான் தள்ளனா என் சம்பளத்தை யாரு வாங்குறது? அதுக்கு தான் நான் இருக்கேன், நான் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோ. என் மனைவிக்கும் டீ கடைக்கும் ஒரு ஒத்து மருந்து தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நான் சொல்லவா? டீ கடையில கும்பல் வந்துச்சா பால்ல தண்ணி ஊத்திடுவாங்க. எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, குழம்புல தண்ணி ஊத்தி விட்டுருவான். சளி பிடிச்சிருக்கு, ஏன் எல்லாரும் இந்த பாடு பாடுறீங்க? சளிக்கு நண்டு ரசம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆத்து நண்டு கிடைக்கலன்னா குளத்து நண்டு, குளத்து நண்டு கிடைக்கலன்னா வயல் நண்டு, வயல் நண்டு கிடைக்கலன்னா கடல் நண்டு, கடல் நண்டு கிடைக்காட்டி இந்த பின்னால் நிக்கிறே சாக்கடை நண்டு. இத அடிச்சு ஒரு சட்டி நிறைய சூப் வைங்க, எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. நாங்க வரலன்னு வைங்க, நாய்க்கு எடுத்து ஊத்துங்க, அது குடிச்சு செத்து போயிடும். அட கருப்புசாமி, இது 6 விட்ட பின்னாடி சர்க்கோஸ் குரங்காட்டம். ஏண்டா மூஞ்சி குரங்கு மாதிரி வச்சிருக்க? ஊர் பேரை காப்பாங்க. அதான் இவன் என் ஊர்ல பிறந்தா சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டா. இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேலையா? மூஞ்சில திருட்டுக்களை தாண்ட மாறுதுடா. அது அவங்க குடும்ப கிடையாது, அதை மாத்த முடியாது. இவனை நம்பி எப்படா வேலை கொடுக்கறது? என்னை நம்பி கொடுங்க. யார நம்பி வேலை கொடுப்பீங்களோ கொடுக்குற வேலை நல்ல வேலையா இருக்கணும். நல்ல வேலையா? ஆமாங்க. கோயம்புத்தூர்ல கலெக்டர் வேலை காலியா இருக்கதான் போறீங்களா? அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது. போயிருவாங்க.
கள்ளிப்பட்டி இப்படி போலாங்களா? போகாது. இந்தியா இதோட முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் பாகிஸ்தான். அங்க கேட்ட போலான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் இங்க கேக்குற? சும்மா கேட்டுங்க. டேய் நீயும் சும்மா தான் கேட்ட, நானும் சும்மா தான் சொன்னேன். நம்ம எல்லாருமே சும்மா தானடா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது என்னடா சும்மான்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. வந்து நிக்குது மாமு இப்படியே வச்சாரு நல்லா கீழே படுக்க போட்டாரு. பாத்துட்டு போறாங்கயா. எல்லாம் பாத்துட்டு தானே இருக்காங்க. சீட்டு பிடிக்கிற முகர கட்டைய பாரு. என்ன மாப்பிள சொன்னமுல்ல 5 ஜோக்கர். இதுக்கு போய் கை காசுங்கிற அறிவு இருக்கா அவனுக்கெல்லாம்? ரம்மி இல்லையே மாப்பிள. ரம்மி எங்க அப்ப போது வரும்? என்னது? ஏன் லீவ் லெட்டர் 2 days லீவ் வேணும். எதுக்கு? என் பர்சனல் மேட்டர். என்னோட பர்சனல் மேட்டர். அத நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் உங்ககிட்ட தான் பேசுவேன். லீவ் கிடையாது. குடுக்காதாமோ. நிக்கி நோ லீவ். ஐ அம் சாரி. இது நான் வேலையை ரிசைன் பண்றேன். மச்சான் நீ பண்ற ஏன் வரலாம் பரவாயில்ல உங்களை நான் நிக்கிறேன். யாராங்க பாரு. அப்பா உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா. ஐயோ ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கலண்டாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது ஒரு 10 ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே. அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற. பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷியன்கிறதே மறந்துடடா. பக்ரி, உன்னை எங்கதான் தேடுறது? ஏய்யா? எங்க இந்த மாலை காசு? போய் அப்ப பேசிக்கிடுவோம். இருடா. என்னது மாலை? அது வந்துண்ணே, இருடா. என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா. இவர் 10 ரூபா கொடுத்தாரு. நீ இது 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தர்றேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே பதறாத, ஒண்ணு செய்ய மாட்டேன். எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி என்ன வேணும். கிட்னியோ? சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம். 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு சினிமா கேக்குதா? நீ குடும்பம் நடத்தி பாரு. அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும். நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாடுற, அப்பதான் எவ்வளவு செலவாகுது உனக்கும் தெரியும். என்னது? சாரி சித்தப்பா, கால பல்லு வழக்குல தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.